நடாவுவன் பாடவல்லார் ஒளி பார்மிசை வாழ்குவன் தேட வல்லார் ஒளி தேட வல்லார்க்கு அருள் அருள் தேவர் பிரானொடும் கூட வல்லாரடி கூடுவன் யானை கூட வல்லாரடி கூடுவன் யானை என்று பேசுகிறார். அதாவது சிவபெருமானை அடைய விரும்பி சிவபெருமானை அடைய விரும்பி பக்தியின் காரணமாக அவன் எங்கெல்லாம் வெளிப்பட்டு தோன்றுகிறான் என்று தெரிகிறதோ அங்கெல்லாம் ஓடி 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 அவனையே புகழ்ந்து பாடி பாடி அவனை அடைய வல்லவருடைய அடிநிழலை பிரியாது சேர்ந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். இதுதான் பெரியவர்களை துணையாக பற்றுவது, பெரியவர்களை துணையாக பற்றுவதுங்கிறது தான். இப்ப சிவபெருமான் எங்கெல்லாம் எழுந்தருளி இருக்கின்றானோ எங்கெல்லாம் எழுந்தருளி இருக்கின்றானோ அவன் வெளிப்படுகின்ற இடங்களுக்கெல்லாம் நாம் அவனை அடைய வேண்டும் என்ற காரணத்தாக ஓடி ஓடி அவனை நினைந்து நினைந்து புகழ்ந்து புகழ்ந்து பாடி பாடி இப்படி எல்லா வகையிலும் அவனை அடையக்கூடிய அந்த முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய அடியார்களோடு அவர்களுடைய அடிநிழலை பிரியாது நானும் சேர்ந்திருக்கேன் என்று சொல்லுகின்றார். இது எல்லா சிவனடியார்களுக்கும் இருக்க வேண்டிய ஒரு பண்பாடு. என்ன கூட எனக்கு பசுமையா நினைவு இருக்குது. நம்முடைய குடமுழுக்கு விழாவில் நம்முடைய ஒரு ஐயா தியாகராசன் ஐயா ஒரு வார்த்தை சொன்னாரு, ரொம்ப எச்சரிக்கையாவே சொன்னாரு. இதெல்லாம் அவர்களுடைய அனுபவம், அந்த பக்குவமும் அனுபவமும். அடுத்து என்ன நிகழப்போகிறது, எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முதல்லயே அறிவுறுத்துகின்ற அந்த பக்குவம். என்ன சொல்லாரு, எல்லாருமே நாம என்ன பண்ணணும்னு சொன்னா, கோயில்ல கற்பூர ஆரத்தி காட்டி முடிச்ச உடனே பிரசாதம் வாங்கறதுக்கு முண்டி அடிச்சுட்டு ஓடுவோம். அது வரைக்கும் பொறுமையா தான் இருப்போம், அது வரைக்கும் பொறுமையா தான் இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது இல்ல, பொறுமை இருக்குது இல்ல. ஒருவேளை அந்த ஆரத்தி நிறைவடைவதற்கு இன்னும் அரை மணி நேரம் இருந்தா கூட பொறுமையா இருந்திருப்போம். ஆரத்தி காட்டுவதற்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகி இருந்தாலும் காத்திருந்திருப்போம். ஆனா ஆரத்தி காட்டிய உடனே அடுத்த 5 நிமிஷம் கூட நம்மால அங்க இருக்க முடியாது, அந்த அளவுக்கு பொறுமை நமக்கு கிடையாது. அதனால என்ன பண்றோம், முண்டி அடிச்சுட்டு. அந்த அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு வார்த்தை சொன்னார். எத்தனை பேருக்கு நினைவில் இருக்குதுங்க? யாரும் முன்னாடி முந்திக்கிட்டு வராதிங்க, யாரும், அதாவது முன்ன அடியார் போக பின்னாடி நாம போகணும். முன்னால அடியார் போக போவார் அவர் பின் புகுவேன் சொல்ல இல்லையா? இந்த நம்முடைய அப்பர் பெருமானுடைய இந்த திருப்பாட்டு இருக்கு இல்லையா, மாதர் பிறை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன், புகுவார் அவர் பின் புகுவேன். அந்த தொடர் சொன்னல, புகுவார் அவர் பின் புகுவேன். அப்ப எல்லா அடியாருக்கு பின்னாடிதான் நாம போகணுமே தவிர அடியாரை எந்த வகையில என்ன பண்ணக்கூடாது, முந்தி கொண்டு போக கூடாது. இது எல்லாம் அந்த பக்குவத்துக்கு நம்ம வரணும், அந்த பக்குவப்படணும், பக்குவப்படணும். அப்படி அடியார்களோடு அடியாராக நாம் இருக்க வேண்டுமே தவிர எந்த நிலையிலும் நம்ம சாத்திரமும் அதுதான் சொல்லுது. தோத்திரம் மட்டும் இல்ல, சாத்திரத்திலே அதானே பேசுது. அதாவது திருவருளை முன்னிட்டு அந்த திருவருள் வயப்பட்டு பின்னாடியே போனாதான் சிவத்தை அடைய முடியும் இல்லையா? அதை விட்டுட்டு இப்ப நமக்கு கைவிளக்கு இருக்குது, கைவிளக்கு வெளிச்சத்துல நாம போகணும்.
இப்ப கைவிளக்கு ஒளி எங்க முன்னாடி போனாதானே நாம பின்னாடி போக முடியும். அதை கொண்டு வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு நடந்தா எப்படி போக முடியும் இல்லையா? அப்போ அடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அடியாரை சார்ந்துதான் இருக்கணும், அடியாரை சார்ந்துதான் இருக்கணும். அப்படி இருக்கின்ற போது இதுல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? இந்த அடியவர்கள்ல பேதம் பார்க்க கூடாது. அடியார்கள் என்ன பார்க்க கூடாது? பேதம் பார்க்க கூடாது. பழ அடியாரோடும் கூட்டு கண்டாயின்னு சொல்லலாமே தவிர இந்த பழைய அடியாரு புதிய அடியார் எல்லாம் யாருமே கிடையாது. அடியாருன்னா அடியார் தான், அடியாருன்னா அடியார் தான். ஆனா என்ன ஆகும் தெரியுமா? இப்படி நீங்க போக அவரை போட்டோன்னு நாம நிக்கும் போது, நாம போட்டோன்னு அவங்க நிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த முட்டல் மோதல் இருக்காது. வாரியார் சாமி ரொம்ப அடிக்கடி ரொம்ப எளிமையா ஒரு உதாரணம் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னு சொன்னா, உத்தமனுக்கும் அதமனுக்கும் 3 வழி. உத்தமனுக்கும் உத்தமனுக்கும் 3 வழி. உத்தமனுக்கும் 3 வழி. உத்தமனுக்கும் அதமனுக்கும் 2 வழி. அதமனுக்கும் முட்டை வழி அப்படின்னுவாரு. 2 உத்தமர்கள் எதிரெதிர வர்றாங்க. ஒத்தையடி பாதை. இவர் என்ன, அவர் போகட்டும் இவர் விலகுறாரு, இவர் போகட்டும் அவரு விலகுறாரு. இப்ப எத்தனை வழி ஆச்சுங்க? 3 ஆயி போச்சா? இந்த 2 பேர் 2 நிக்கிறாங்க. அந்த நடு இடையில இருக்கிற வழியில யாருமே இல்ல, 3 வழியா நிக்குது. ஒரு உத்தமனும் அதமனும் வர்றான். உத்தமன் நினைக்கிறான் அவரு போகட்டுமே அப்படின்னு ஒதுங்கி நிக்கிறான். இவருக்கு என்ன நாம் வழி வருதுன்னு சொல்லி அவன் அந்த வழியிலே போயிட்டு இருக்கிறான். அப்ப 2 வழி. உத்தமனுக்கும் அதமனுக்கும் 2 வழி. 2லுமே எதிரெதிர அதமனுக்கே வர்றான். இவனுக்கும் வீம்பு அவனுக்கும் வீம்பு. அவன் தான் ஒதுங்கட்டுமே, நாம ஏன் ஒதுங்கணும் அப்படின்னு இவன் நிக்கிறான். அவன் 2 பேரும் அப்படி நின்னா, 2 பேரும் ஒதுங்காம நின்னா எப்படி நிப்பாங்க? முட்டிக்கிட்டு தான் நிப்பாங்க. அதுதான் அதமனுக்கும் முட்டை வழி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அடியார்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்திலும் தன்னை முன்னிலைப்படுத்தி தன்முனைப்போடு இருக்கக்கூடாது. அதைத்தான் அவரு திருமூலர் என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானே அப்படித்தான்ப்பா இருக்கிறார், நீ ஏன் அந்த மாதிரி இருக்க போற அப்படின்னு சொல்லி அடியார்களுக்கு யாரோடு எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த பெரியாரை துணைக்கோடல்ல அருமையா சொல்றாரு. தாம் இடர்பட்டு தளிர் போல தயங்கினும் மனத்து அங்கு அன்பு வைத்தது இலையாகும். நீ இடர்பட்டு இருந்து என் செய்வாய் நெஞ்சமே, போமிடத்து என்னோடும் போது கண்டாய் என்று தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்வது போல சொல்லுகிறார். நெஞ்சே, உன்னை அகப்படுத்துகின்ற துன்பத்தில், உன்னை அகப்படுத்துகின்ற துன்பத்தில் அகப்பட்டு தாம் இடர்பட்டு தளிர் போல் தயங்கினும். இடர்னா துன்பம். அகப்படுத்துகின்ற அந்த துன்பத்தில் அகப்பட்டு தீயில் விழுந்த அந்த தளிர் போல வாட்டமுற்றாலும், தீயில் விழுந்த தளிர் போல வாட்டமுற்றாலும். யாருக்கு சொல்றாரு? தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்வது போல சொல்றாரு. மாமனத்து அங்கு அன்பு வைத்ததில்லையாம். இவ்வளவு துன்பப்பட்டும் கூட சிவபெருமானிடத்துல அன்பு வைக்கலையே, சிவபெருமானிடத்துல அன்பு வைக்கலையே. இப்போ நாமெல்லாம் கஷ்டம் வருகின்ற போது சிவபெருமான நினைக்கிறோமே. சொல்லலாம், சார் நானு அப்படி இல்லை சார், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் சாமி கிட்ட தான் சார் போறேன்னு சொல்லி. எப்ப போறோம்? எதுக்கு போறோம்? அன்பு வச்சு போகல, அன்பு வச்சு போகல, கஷ்டத்தை தீக்கு சொல்லி போறோம். கஷ்டத்தை தீக்கு சொல்லி போறோமே தவிர இன்னும் அவர் மேல அன்பு வச்சா நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் பக்தின்னு சொல்லி, இதெல்லாம் பக்தின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டோம். உள்ளபடி அதெல்லாம் பக்தி கிடையாது. ஏன் அவனுக்கு தெரியாதா? நமக்கு வேணா மைண்ட் ரீடிங் தெரியாம இருக்கலாம், அவனுக்கு எல்லாமே தெரியும், அவனுக்கு புரியுதா? ஆகினால நாம கஷ்டத்தை தீக்க சொல்லி அவங்கிட்ட போறோமா, உள்ளபடியே அவன் மீது அன்பு வைத்து போகிறோமா அப்படிங்கறதெல்லாம் அவனுக்கு நல்லாவே தெரியும். நமக்கும் நல்லா தெரியும்.
நமக்கும் நல்லா தெரியும். என்ன ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடுன்னு சொன்னா, நாம என்ன பண்றதுன்னு சொன்னா போலியா நடிப்போம், அவன் நடிக்கிறவங்களை பார்த்து நகைப்பான். அவ்வளவுதான் வித்தியாசம். உலகத்துல நம்ம கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நாம யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருக்கிறோம்ன்ற பிளஸ் பாயிண்ட். ரகசியம் என்ற சொல்லே உலகத்துல இல்லாத ஒன்று. ஆனா அது இருக்கிறது போல நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம். ரகசியம்னா என்னங்க அர்த்தம்? ஒன்றும் இல்லை. அதாவது இரண்டாவது ஒருத்தருக்கு தெரியாது இருக்கிறது பேர் தான் ரகசியம். என்னங்க? உண்மை ஒரு நாள் வெளிவருங்கிறது தான் ரகசியமா? சரி, அப்போ மறைஞ்சு இருக்கிறது தான் ரகசியம். மறைந்து இருக்கிறதா ரகசியம். அதாவது பிறருக்கு தெரியாமல் மறைக்கப்படுவதுதான் ரகசியம். அதுதானே? அப்படி எடுத்துக்கலாமா? ரகசியம் என்ன? அடுத்தவர்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருப்பது ரகசியம். இப்படி நாம எடுத்துக்கிட்டேன். எப்படி பொருள் எடுத்துக்கிட்டாலும் அது ரகசியம் இல்லை. அது ரகசியம் இல்லை. ஏன்னா யாருக்கும் தெரியாம எந்த பொருளும் கிடையாது. யாருக்கும் தெரியாம எந்த பொருளும் கிடையாது. ஒருவேளை உனக்கு எனக்கும் தெரியாம இருக்கலாம். யாருக்கு தெரியாம இல்ல? சிவபெருமானுக்கு தெரியாம இல்ல. அதனால உலகத்தில் ரகசியம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. இந்த இந்த உரைப்பு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, ஆகா அவன் பெரிய ஆள்றப்பா, அவங்கிட்ட நாம என்ன பண்ண முடியாது, ஏமாற்றவெல்லாம் முடியாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நாம வந்துருவோம். ஆகவே அன்போடு அவனிடத்துல நாம் என்ன செய்யணும் சொன்னா, நெருங்கி நிற்க வேண்டும். அததான் சொல்றாரு, தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்றாரு, இவ்வளவு கஷ்டப்படுற, நெருப்புல விழுந்த தளிர் போல கருகுகின்றாய், அப்படி கருகியும் கூட அவனிடத்துல உனக்கு அன்பு செலுத்தணுங்கிற எண்ணம் வரவில்லையே, உணர்வு வரவில்லையே என்று பேசுகிறார். என்ன நமக்கு துன்பம் ஏற்படும். துன்பம் ரெண்டு வகையான துன்பம். ரெண்டு வகையான துன்பம். ஒன்னு உடம்பு துன்பம், இன்னொன்று உடல் துன்பம். இது உள்ள துன்பம். நம்ம உள்ள துன்பம், உடம்பு துன்பம். இந்த ரெண்டையும் போக்கக்கூடியவன் அவன் தான். ரெண்டையும் போக்கக்கூடியவன் அவன் தான். வேற யாராலையும் நம்மால என்ன பண்ண முடியாது, போக்கிக் கொள்ள முடியாது. ரெண்டு துன்பத்தையும் அவன் தான் போக்கி ஆகணும். நம்முடைய அருணகிரிநாதர் பேசுவாரு, புந்தி கிளேசமும் காய கிளேசமும் போக்குதற்கே அப்படின்னுவாரு. இந்த புந்தி கிளேசம் தான் மனக்கவலை, காய கிளேசம் தான் உடம்பு கவலை. இந்த ரெண்டத்தையும் அவன் தான் போக்கி ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னா, யார் ஒருத்தர் இடத்துல இது இல்லையோ அவன் தான் அதுக்கு வழி சொல்ல முடியும். உள்ள துன்பமும் உடல் துன்பமும் இல்லாத ஒருவனால்தான் அந்த துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு வழி சொல்ல முடியும். நம்முடைய தென்கட்சி கோ சாமிநாதன் கேள்விப்பட்டீங்களா? இன்று ஒரு தகவல். அவர் வேடிக்கையா ஒரு முறை சொன்னாரு, நீண்ட நாளுக்கு முன்னதாக ரெண்டு பேருக்கும் கடித தொடர்பு உண்டு. அடியனுக்கும் தென்கட்சிக்கும் கடித தொடர்பு உண்டு. இந்த ஒரு நான் சொன்னேன், ஒரு கடிதத்துல எழுதியிருந்தேன், ஐயா இவ்வளவு செய்திகளை இப்படி சொல்றீங்களே, எப்பிருந்தியா எடுத்தீங்க அப்படின்னு, எப்படியா உங்களுக்கு இப்படி வருது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதிலு சொன்னது மட்டும் இல்லாம அவர் அந்த இன்று ஒரு தகவல் நூலாக வெளிவருது இல்லையா, அதுல முன்னுரையாவும் ஒரு தொகுதியில எழுதியிருந்தார். அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நான் கடத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு. கடத்தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. ஆமா, இதெல்லாம் சொந்த சரக்கு ஒண்ணு இல்ல, எங்கெங்கயோ இருக்குது, அதை எடுத்துட்டு வந்து இப்படி கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஆனா அது நமக்கு புதுசா தெரியுது. அது நமக்கு புதுசா ஒரு சரி செய்திக்கு ஒரு நேரம் இல்லை. இப்ப என்ன சொல்றாரு, ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து ஒரு யோசனை கேட்டாங்க, ரொம்ப வருத்தத்தோடு வந்தாங்க. என்ன அப்படின்னா, நல்ல அடர்த்தியா இருந்தது என் முடி,
இப்போ ஒரு 6 மாசமா கொட்டுன்னு கொட்டிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணாலும் அது தீர மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது ஒரு எவ்வளோ தகவல் சொல்றீங்களே, இதுக்கு ஒரு தகவல் சொல்லுங்களேன் அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டதுல ஒண்ணும் தப்பு இல்ல, என்கிட்ட வந்து கேட்டாங்களே. என்ன அவருக்கு முழு ஒழுக்க. யாருக்கு? தென்கட்சிக்கோவுக்கு முழு ஒழுக்க. அவர் கேட்டதுல கூட எனக்கு வருத்தம் இல்ல, அது என்கிட்ட வந்து கேட்டாங்க. அது மாதிரி யாருக்கிட்ட கவலை இல்லையோ அவன் தானே வழி சொல்ல முடியும். அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது சொன்னாருல்ல. அப்போ நமக்கு எந்த துன்பமாக இருந்தாலும் அவங்கிட்ட போறதுக்கு காரணம் என்ன? அது அவங்கிட்ட இல்ல, அவனாலதான் நான் இப்படி இருக்கேன்ப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நான் பற்று இல்லாம இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? பற்று இல்லாம இருக்கிறேன். அதனால நான் சந்தோஷமா இருக்கேன். நீ என்ன மாதிரி இருக்கணும்ன்றியா? நீ எதை விட்டுடு, எல்லா பற்றையும் விட்டுடு. விட்டுட்டீங்கன்னா என்ன மாதிரி இருக்கலாம் சொல்றாரு இல்லையா? எப்ப அதை கேட்டுட்டு நாம எல்லா பற்றுகளையும் விடுகிறோமோ அப்பொழுது எப்படி இருப்போம்? அவனாகவே, அவன மாதிரி இல்ல, அவனாகவே இருப்போம். யாராக இருப்போம்? அவனாகவே இருப்போம். இதத்தான் ரொம்ப எளிமையா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அப்ப யாரை சாரணும்? சிவத்தை சார வேண்டும். இதை தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்வது போல சொல்றாரு. மாமனத்து அங்கு வைத்தது இல்லையா? இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட அன்பு வைக்காது இருக்கிறியே, நீ இடர்பட்டு இருந்து என் செய்வாய் நெஞ்சமே? நீ இங்கேயே துன்பப்பட்டு வீணாக என்ன செய்ய போற? வீணாக என்ன செய்ய போற? அதனால நான் போற இடத்துக்கு நீ என்னோட வா, நான் போற இடத்துக்கு நீ என்னோட வா, போமிடத்து என்னோடும் போது கண்டாய் என்று தன்னுடைய நெஞ்சத்துக்கு சொல்றாராம். இதுல என்ன தெரியுதுன்னா, நாம போனாலும் நம்முடைய நெஞ்சம் இங்கே நின்றுடுமோ இருக்குது இல்லையா? நாம ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், ஆனா மனசு வேற ஒரு இடத்துக்கு போகுதா இல்லையா? நமக்கு முன்னாடியே போகுதா இல்லையா? அததான் சொல்றாரு திருமூலரு, நான் பெருமான் கிட்ட போய்கிட்டு இருக்கிறேன், நீ வேற எங்கேயோ போறியே, நீ வேற எங்கேயோ போறியே, நீ என் கூடவே வாயே, அங்க போய் என்ன பண்ண போற? அவ்வளவு அவஸ்தைப்பட்டு நீ திருந்தலியா என்று அவர் கேட்கிறார். அடுத்தது, அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் பெறுவர் சிவதத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும் பெரியாருடன் கூடல் பேரின்பமாமி என்று பேசுகிறார். அப்போ பெரியாரை துணையாக கொள்ளுகின்ற போது, பெரியாரை துணையாக கொள்ளுகின்ற போது எவ்வளவு பேரின்பம் வாய்க்கும் என்பதை இந்த திருமந்திரத்தில் பேசுகின்றார். அறிவார் அமரர் தலைவனை நாடி செறிவார் என்று பெறுகிறார். அறிவுடைய பெரியோர்கள் ஞானிகள் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானை அடைகின்ற வழி அறிந்து, அவனை அடையக்கூடிய வழியை அறிந்து, அந்த வழிகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அதனை பின்பற்றி அவனை பெறுவர். அப்படி அடைந்த பிறகு என்னவாகும்? சிவதத்துவத்தை நெறிதான் மிக மிக நின்றருள் செய்யும். அப்படி நன்னெறியில் உரைத்து நிற்கக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் அவர்கள் சொல்ல, அந்த வழிகளை பின்பற்றி நிற்க செய்து, நாமும் நின்று பிறரையும் நிற்க செய்து, பெரியாருடன் கூடல் பேரின்பமாமி, இந்த உலகத்திற்கே நன்மையை சொல்லித்தரக்கூடிய, நல்வினைக்கு அல்லது நல்ல நெறிக்கு வழிகாட்டக்கூடிய அந்த பெரியார்களோடு நாம கூடியிருப்பது இருக்கிறதே, அது பேரின்பத்தை எய்துவதற்கு ஏற்புடையதாக இருக்கும். அதுதான் அதுக்கு வழி. ஆக பெரியாருடன் கூடினால்தான் நாம என்ன பண்ண முடியும்? நம்முடைய அப்பர் பெருமான் சொல்வது போல, போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவே. அப்படி புகுந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அப்படித்தானே போனாரு சேரமான் பெருமாள் நாயனாரு. அவர் போனாரு, யாரு?
சுந்தரர் போனாரு, பெருமான் வர சொன்னா ஆணை அனுப்புனா போனாரு, வெறும் போயிட்டார்ல. நான் உன்னை கூப்பிடலையே, நீ ஏன் வந்தேன்னு கேட்கிறாரு. என்ன பதிலு? அடியாரோடு இருந்து அடியாரோடு வந்துட்டேன், முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்போ அடியாரோடு இணைந்து எனக்கு ஒரு பெயரை மறந்துட்டேன். ஒரு முஸ்லிம் பெரியவர், ஒரு காஞ்சிபுரத்துக்காரு, நீண்ட நாளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி, பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த நிகழ்ச்சி. இந்த ஜனவரி இந்த இதுல 1 திருத்தணியில படிவிழா இல்லையா, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த இரவு அந்த கூட்டத்துல இவர் இப்படியே சிக்கிக்கிட்டாரு கீழே. அது ஒரு 365 படி. அது அப்படி சிக்கிக்கிட்டு என்ன பண்ணாருன்னு சொன்னா, தள்ள 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 அவர் பாட்டுக்கு, அவருக்கு கோயிலுக்கு வரணும்னு எண்ணம் கிடையாது, யாரு அந்த முஸ்லீம் பெரியவருக்கு. ஆனா அவரா என்ன பண்றாங்க, எல்லாரும் தள்ளிக்கிட்டு வர்றாங்க. இவர் என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியல, அந்த கூட்டத்தில இருந்து விடுபட்டு வெளியே போக முடியல. கடைசியில எங்க நிக்கிறாருன்னு சொன்னா, முருகன் முன்னிலையில நிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு அந்த உணர்வு வருது, ஈர்த்து எம்மை ஆட்கொண்ட எந்தை பெருமான். அவர் நல்ல பாடகர். அந்த ஆண்டிலிருந்து படிவிழாவில் அவர் தான் பாடுவார், யாரு? முஸ்லிம் தான் அவர். அதுக்கப்புறம் முருகன் தான் அவருக்கு வழிபடும் தெய்வமே. அப்போ அவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அடியார் கூட்டத்தில் நுழைஞ்ச பிறகு அவர் என்ன பண்ண முடியல. நாம கூட அந்த மாதிரி அடியார் கூட்டத்தில் நுழைஞ்சிட்டோம்னா எங்க கொண்டு போய் சேர்த்துருவாங்க அடியார்கள்? பெருமான் இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அதற்கு அடுத்தது, தாழ் சடையான் தன் தமராய் உலகினில் போர் புகழால் எந்தை பொன்னடி சேருவார், வாயடையா உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும் கோ அடைந்து அந்நெறி கூடலும் ஆமி என்று பேசுகிறார். அதாவது தாழ்சடையான் தன் தமராய் உலகினில், நீண்ட சடையை உடைய அந்த சிவபெருமானுக்கு, தமரன்னா அடியவர்கள் அர்த்தம் இல்லையா, அடியவர் ஆயினதனால இந்த உலகம் முழுவதும் போர் புகழால் எந்தை பொன்னடி சேருவார். உலகத்தையே போர்த்த புகழ். போர் புகழ் சொன்னா சண்டை புகழ்னு அர்த்தம் இல்லைங்க, போர்னா போர்த்தன்னு அர்த்தம். உலகத்தையே போர்த்த புகழ் யாருடைய புகழ்? பெருமானுடைய புகழ். அந்த புகழ் உடையவராய் அந்த பெருமானுடைய அழகிய அந்த திருவடியில் சேருவார். வாயடையா உள்ளம் தேர்வார்க்கு அருள் செய்யும் கோ அடைந்து அந்நெறி கூடலும் ஆமி என்று பேசுகிறார். அப்படி பிரிது ஒன்றையும் அடைவதற்கு விரும்பாதவராக இருந்து அவரிடத்தில் சேர்ந்த பிறகு அந்த உள்ளமானது தெளிவடையும் இல்லையா? அப்படி தெளிவடைந்த பிறகு சிவபெருமான் எவ்வளவு அருளுடையவன் என்பது அப்பதான் புரியும். அப்படி புரிந்து கொண்ட பிறகு அவனுடைய அருள் நெறி வாய்க்க பெற்று அவனோடே ஒன்றுதலாகிய பேச்சினையும் பெற்றுவிட முடியும் என்று சொல்லுகிறார். அப்ப பெரியாரை துணையாக கொண்டால் பிறர்க்கரிய பேராக இருக்கக்கூடிய அந்த பேச்சினையும் நாம் பெற முடியும் என்று சொல்லுகிறார். அப்போ பெரியாரை துணை கொள்வது பிரானுடைய அருளை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை அந்த பயனை சொல்லுகின்றார். அதுக்கு அடுத்ததாக, உடையான் அடியாருடன் போய் படையார் அழலான் பதி சென்று புக்கே கடையார நின்றவர் கண்டு அறிவிப்ப உடையான் வருகை என ஓலம் என்றாரே என்று பேசுகிறார். இந்த பாட்டுல கூட உங்களுக்கு ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். படையார் அழன் மேனின் இருக்கு இல்லையா, 2வது அடியில அழலான் பதி சென்று அப்படின்னு அழல் மேனில அழலான் பதி சென்று புக்கே கடையார நின்று அவர் கண்டு அறிவிப்ப உடையான் வருகை என ஓலம் என்றாரே என்று பேசுகிறார். அதாவது சிவபெருமானுடைய அடியவர்கள் எல்லாரும் தம்மை போல அடியார்களோடு சேர்ந்து கூடி
அந்த சிவபெருமானுடைய அந்த இடத்தை, திருக்கோயிலை அடைகிறார்கள். அந்த சிவபுரத்தை அடைந்து அந்த வாயில்ல நிற்கிறாங்க எல்லாரும் அடியாரும். அப்போ அந்த வாயிற் காவலர்களாக இருக்கக்கூடிய சிவகணங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சிவபெருமானிடத்துல போய் அடியார் குழாம் வந்திருக்கிறது, அவர்களெல்லாம் உங்களை தரிசிக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று விண்ணப்பம் செய்ய, பெருமான் என்ன செய்யறான்னு சொன்னா, உடையான் வருக என ஓலம் என்றாரு. அவர்களை எல்லாம் உள்ளே வர சொல் என்று அருள் பாலிக்கின்றான். யாரு? சிவபெருமான். தனியா போனோம்னா கிடைக்குமா? போறதுக்கான தகுதி இருக்கா நமக்கு? இல்லையே. தனியா போறதுக்கான தகுதி இல்லையே. நாம நினைக்கிறோம், சார் நான் தினந்தோறும் குளிச்சுட்டு சிவ பூஜை பண்றேன், இடைவிடாம 5 எழுத்து ஓதுறேன், தொடர்ந்து திருமுறைகளை பாடிக்கிட்டு இருக்கிறேன், சித்தாந்தம் எல்லாம் ஊர் ஊரா போய் பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அந்த தகுதி இல்லையான்னா சத்தியமா கிடையாது. ஏன்னா அவரவர் தகுதி அவரவர்களுக்கு தானே தெரியும். நம்முடைய தகுதி என்னன்னு தெரியுமா? பெருமானை தவிர வேற எதையும் நினையாது இருக்கிறோமா? இல்லையே. பாருங்க, அவரை விட்டு இப்போ நம்ம தென்முக கடவுளை வணங்குகின்ற போது ஒரு துதி சொல்லுவோம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை 6 அங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4 வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, இருந்து அதனை இருந்தபடி காட்டி, எப்படி சொல்றான்? சொல்லாமல் சொன்னவனை, சொல்லாமல் சொன்னவனை. இப்ப இங்க இதோட முடிவு போச்சு. இது அவன் வேலை. யார் வேலை? சிவபெருமான் வேலை. அதுக்கு அடுத்துதான் நம்ம வேலை. அவன் சொல்லாமல் சொல்லிட்டான். எது? இருந்து அதனை இருந்தபடி காட்டி, இருந்து அதனை இருந்தபடி காட்டி. எது சார்? மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் என்னென்ன இருக்குதோ எல்லாவற்றையும் அவன் உட்கார்ந்தது உட்கார்ந்தபடியே அவன் சொல்லாமே சொல்லிட்டா, இவங்களும் கேட்காமே கேட்டுட்டாங்க. முடிஞ்சு போச்சு வேலை. அவன் சொல்லாமல் உணர்த்தி விட்டான், இவர்கள் கேளாமலே உணர்ந்து கொண்டார்கள். அவன் வேலை முடிஞ்சு போச்சா? அப்படிப்பட்ட அந்த பெருமானை நாம என்ன பண்ணணும்? நினையாமல் நினைந்து. அப்பதான் நம்முடைய பிறவி வரும். பவத்தொடக்கு என்ன? பிறவி தொடக்கம் அறுத்து போகணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? நினையாமல் நினைந்து. அது என்ன சார் நினைக்காம நினைக்கிறது? எதுங்க? மறக்காம நினைக்கிறதா? மறவாது நினைத்தல். நினையாமல் நினைந்து அப்படின்னு சொன்னா வேறு எந்த நினைவும் இல்லாமல் அவனை மட்டுமே நினைந்து. இல்லையா? இப்ப நாம் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா, அவனை மட்டுமே நினைக்கிறோமா? இல்லையே. மணி 4:45 ஆக போகுது. ஒரு 5:30 மணிக்கு பஸ் ஏறினாதான் ஒரு 9:30 மணிக்காவது வீட்டுக்கு போக முடியும். நினைக்கிறோமா இல்லையா? என்னங்க இல்லையா? அப்போ நினையாமல் நினைந்து, இப்ப வேற எதையும் நினையாமல் அவனையே நினைந்தால்தான் என்ன இருக்கும்? பிறவி தொடக்கு அரும். பிறவி தொடக்கு அரும். இப்ப புரியுதுங்களா? நமக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொன்னதுக்கு என்ன புரியுதா? ஏன்னா ஐயா அப்படி எல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்னா நம்முடைய நிலை அது. நாம எங்க இருக்கிறோம்? பிறவி சூழலில் அகப்பட்டு கொண்டு நாம தடுமாறி. இப்ப இதுல இருந்து வரணும். அப்போ வரணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த உரைப்பு நமக்கு வர வேண்டும். சரி, அதற்கு அடுத்தது அருமை வல்லான் கலைஞானத்துள் தோன்றும், பெருமை வல்லோன் பிறவி சுடி நீந்தும், உரிமை வல்லோன் உணர்ந்தொடி இருக்கும், திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் ஞானி என்று பேசுகிறார். எல்லாம் வல்லவனாகி அந்த சிவபெருமானை உணர்த்துகின்ற ஞானத்துள் கலைஞானம்.
அதாவது நூலறிவால் வருகின்ற ஞானம், நூலறிவால் வருகின்ற ஞானம். அந்த நூலறிவால் வருகின்ற அந்த பெருமையை உடைய அந்த கலைஞன் பெருமை வல்லோன் பிறவி சுடி நீந்தும். அதாவது கால கழிவின் கண் இந்த பிறவி சூழலை கடந்து, இந்த பிறவி கடலை கடந்து சிவபெருமானிய திருவடியை அடைவான். எப்படி அடைவான்? ஞான நூல்களை கற்றதின் வாயிலாக அந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நெறியை பின்பற்றி அந்த நெறியிலேயே நின்று பிறவி கடலை கடந்து யாருடைய திருவடியை அடைய முடியும்? பெருமாண்டிய திருவடியை அடையலாம். உரிமை வல்லோன் உணர்ந்தொடி இருக்கும் திருமை திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானி. அப்போ அந்த நூலறிவை தனதாக்கி கொள்ளுகின்ற அனுபூதிமான், அதாவது சிவ நிட்டை கூடி இருக்கக்கூடிய அந்த நெறியில் நிற்பவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, உடனடியாக அந்த சிவனை பெற்று உலகம் உள்ளளவும் வாழ்வார்கள், உலகம் உள்ளளவும் வாழ்வார்கள். ஆனா நமக்கு அது இருக்கா? இல்லையே. கலைஞானத்தை உணர்ந்து அந்த வழியிலேயே நிற்கின்ற தகுதி நமக்கு இல்லை. கேட்டதை சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடுகின்ற அந்த தகுதியும் நமக்கு இல்லை. அப்ப என்ன சார் செய்யலாம் அப்படின்னு சொன்னா, இந்த திருநெறி ஒழுக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் இருக்கிறாங்க பத்தியா, அந்த அடியார்களோடாவது சேர்ந்து இருக்கணும். அதைத்தான் நான் செய்துட்டு இருக்கிறேன். அந்த திருமை வல்லாரோடு அந்த திருநெறி ஒழுக்கமுடைய சிவ அனுபூதி செல்வர்களோடு சேர்ந்திருக்கின்றேன் என்று திருமூலர் பேசுகிறார். அப்ப பெரியாருள்ளும் மிக பெரியாரை துணை கொள்ளுவதனால ஏற்படுகின்ற பெரும் பயன் இது. அந்த பயனை சொல்லி நாமெல்லாம் அந்த பெரியார்களோடு பெரியார்னா இங்க அடியார்கள் அர்த்தம், அந்த சிவன் அடியார்களோடு தொடர்பு கொண்டு அந்த அடியார் துணையை கொண்டு அவனுடைய திருவடியை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இரண்டாவது தந்திரத்தை நிறைவு செய்கின்றார். அடுத்த வகுப்புல நமக்கு மூன்றாம் தந்திரம், என்ன தந்திரம்? யோக தந்திரம், அது தொடங்கும் என்று சொல்லி இந்த அளவிலே ஆமா 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 திருக்குறள்ல வரக்கூடிய அதிகாரம் தான் அது. திருக்குறள்லயே அந்த கருத்து இருக்கும். அதை விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி பேசுவார். ஆமா ஆமா அது இப்ப திருக்குறள் எந்த அடிப்படையில் அமைந்ததுன்னு தெரியுது. அப்போ இல்ல, திருக்குறள் திருவள்ளுவரின் உள்ள கிடக்கை சைவ சித்தாந்தமே. இப்ப சைவர்களுடைய வேதம் எது? திருக்குறள். ஆகவே திருக்குறள்ல ஒண்ணும் மாறுபட்டு எல்லாம் கருத்து இருக்காது, இதே கருத்து தான் இருக்கும். ஆக இந்த அளவுல நாம இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றோம். சிவாய நம. அடுத்த வகுப்பு வழக்கம் போல என்று இப்போதைக்கு வைத்துக் கொள்வோம். மாற்றம் இருந்தால் தெரியப்படுத்தலாம். பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டார் சன்னதிக்கோர் மெஞ்ஞானு பானுவாகி குயிலாளு பொழில் திருவாடுதுறைவால் குரு நமச்சிவாய தேவன் செயலாது மரபுடையோன் திருமரபு நீடோடி தலைகமாதோ, திருமரபு நீடோடி தலைகமாதோ, திருமரபு நீடோடி தலைகமாதோ. வான்மிகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் மேல்மி மல்க மென்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் மென்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம் மென்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெலாம். அந்த உத்திராட்சம் சிவசிவான்னு இருக்குது.